இப்ப நான் நின்றுட்டு இருக்க இந்த இடத்துல வீரமங்கை வேலுநாச்சியாரும் மாமன்னர் மருது சகோதரர்களும் பயிற்சி எடுத்தாங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை டு காரைக்குடி ரோட்ல இருக்கக்கூடிய சங்கரபதி. அந்த காலத்திலேயே இந்த இடத்துல 4 வகை படைகளை வைத்து போர் பயிற்சி செஞ்சிருக்காங்க. இந்த 4 வகை படைகளை நம்ம சதுரங்க படைன்னு சொல்லுவோம். குதிரைப்படை குதிரைகளை வைத்து போர் செய்யக்கூடியது, யானைப்படை யானைகளை பயன்படுத்தி போர் செய்யக்கூடியது, தேர்ப்படை ரதங்களை பயன்படுத்தி போர் செய்யக்கூடியது, காலாட்படை கால்நடை வீரர்களை பயன்படுத்தி போர் செய்யக்கூடியது. ரத கஜ துரக பதாதி அப்படிங்கிறது பழங்கால இந்திய மற்றும் தமிழ் ராணுவத்தோட 4 முக்கிய பிரிவுகளை குறிக்கிறது. ரதம்னா தேர், கஜம்னா யானை, துரகம்னா குதிரை, பதாதி அப்படின்னா கால்நடை வீரர்கள். அந்த காலத்துல இந்த 4 வகை படைகளை வைத்து ஒரு முழுமையான ராணுவ அமைப்பையே வச்சிருந்திருக்காங்க. சங்கரபதி அப்படிங்கிறது 17ஆம் நூற்றாண்டிலே ஆங்கிலேயனுக்கு எதிராக போரிட பயன்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். வீரமங்கை வேலுநாச்சியார், மாமன்னர் மருது சகோதரர்கள், கட்டபொம்மன் தம்பி ஊமத்துரை போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் பயிற்சி எடுத்த இடம். மருது சகோதரர்கள் இந்த கோட்டையை நிர்வாகம் செஞ்சிருக்காங்க. அது போக ஆயுதங்களை சேமிச்சு வைக்கிற ஒரு முக்கிய இடமாவும் இருந்திருக்குது. சங்கரபதி கோட்டையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் திருமய கோட்டை, இந்த பக்கம் காளையார் கோயில் வர நிலத்தடி சுரங்கப்பாதை இருந்ததா சொல்லப்படுது. ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் பவானி சங்கர் சேதுபதி காலத்துல இந்த கோட்டையை 1724 கட்டியிருக்காங்க. இது வெறும் கோட்டை மட்டும் இல்ல, மருது சகோதரர்களோட முக்கிய படைப்பயிற்சி பாசறையா இருந்திருக்கு. ராணி வேலுநாச்சியார் மற்றும் அவங்க படையில இருந்தவங்க சிலம்பம், வளரி போன்ற பல தற்காப்பு கலைகளை இந்த கோட்டையில இருந்தா பயிற்சி எடுத்திருக்காங்க.